இல்லை எதுக்கு அந்த ஆள் எழுதி நிக்கான்? நானும் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் பார்க்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு நடு கூடத்துல நின்று அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுப்பாமா? டேய், ரத்னா அவரோட வைஃப், அவரு கவலைப்படுறாரு. உனக்கு என்னடா, விடு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அளவழிச்சாலும் பரவாயில்லன்னு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்ப இப்படி படுத்து கிடந்திருக்க மாட்டேன். எவன் ஒருத்தன்? இல்லை நீ ஸ்கூல்ல ரத்னாவை பாத்தியா இல்லையா? மதியம் லஞ்ச் பீரியட்ல பார்த்தனே. அக்கா தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ முன்னாடி போன்னு சொல்லுச்சு. ஏட்டி, அவளை கூட இருந்து கூட்டிட்டு வரலாம்ல? உனக்கு என்ன கேடு? வீட்டுக்கு வந்து என்ன வெட்டியா முடிக்க போற? அக்கா, அக்காவே போன்னு சொல்லிருச்சு. அப்புறம் எப்படி அங்க இருக்க? இத்தனை நாள் அப்படிதானே வந்திருக்கேன். இல்ல சம்மு, ரத்னா எப்போதும் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாளே. இத்தனை தடவை போன் பண்ணி எடுக்கலன்னா எனக்கு என்னமோ படபடன்னு வருதுயா. போய் என்ன ஏதுன்னு பாரு. சிஸ்டர், மத்தவங்க யாரும் ரத்னம் பார்க்கலன்னு சொல்றாங்க. இந்த அறிவழகனுக்கு கால் பண்ணி பாருங்களேன். சண்முகம், அறிவுக்கு கால் பண்ணு. என்னாச்சுடா? புல் ரிங்கி போய் கட் ஆகுது. வண்டி கிண்டி ஏதாவது ஓட்டுதானா? பாத்ரூமுக்கு ஏதாவது போயிருக்கானா என்னன்னு தெரியலையே. என்னாச்சுடா? இல்லை இம்பிட்டு நேரம் ரிங்கு போச்சு, இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. ஐயா, உடனே போய் என்ன ஏதுன்னு பாரியா. எனக்கு என்னமோ பண்ணுது. மாமா, என்ன மாமா இது? அவ என்ன சின்ன குழந்தையா? எதுக்கு இப்படி தேவையில்லாம பயப்படுறீங்க? இல்லத்தா. சண்முகம், நீ வா, நம்ம ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வரலாம். சிஸ்டர், நானும் கூட வர்றேனே. இல்லை இந்த ஆள் எதுக்கு அங்கே தேவையில்லாம வந்துக்கிட்டு? டேய், அவருக்கும் பதட்டம் இருக்கும்ல, அவரும் வந்துட்டு போட்டுண்டா. நீங்க வாங்க வெங்கடேஷ், வா போலாம். ஐயோ.